பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு கூட தேவ சமூகத்திலே காணப்படுறீங்களா? தேவன் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய எதிர்பார்ப்பை எல்லாம் கைகூடி வர பண்ணுவார். உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை அதிசயங்களை செய்வார். அவரை நம்புகிறவர்களை அவர் எப்போவுமே கைவிட்டதில்லைங்க. அவரை நம்புகிற யாவரையும் அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுமென்று அழகாக இதனுடைய வார்த்தையை சொல்லுகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட எனக்கு அன்பானவர்களே, நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை தியானம் பண்ணுவோமா? 67வது சங்கீதம் 2வது வார்த்தை இப்படி சொல்லுகிறது: தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சொல்லி இந்த அழகான வார்த்தை சொல்லுகிறது. இந்த பக்தன் இவ்வண்ணமாய் சொல்லுகிறார்: ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு இறங்குங்கப்பா, எங்களை ஆசீர்வதிங்க, எங்களை பிரகாசிக்க பண்ணுங்க அப்படி என்று சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கையை பிரகாசிக்க வேணும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த பக்தனும் கூட அநேக சோதனைகள், அநேக இருள்கள், அநேக கடினமான வேலைகளில் எல்லாம் இங்கே தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விமோசனம், ஒரு விடுதலை வேண்டும் என்பதை தேவன் பக்கமாக திருப்பி கொடுத்து, தேவனே எனக்கு அந்த நன்மையை தாரும் என்று சொல்லி கேட்பதை நாங்கள் அவதானிக்கிறோம். வேதத்தில் அழகான ஒரு நல்ல பக்தனை குறித்து எங்களுக்கு காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜாபேஸ் என்கிற தேவ மனிதனை குறித்து. இந்த ஜாபேசுடைய தாய் அவரை பெற்றெடுக்கிற பொழுது, நான் இவனை துக்கத்தோடு பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு ஜாபேஸ் என்று பெயரிட்டார்களாம். ஜாபேஸ் என்றால் துக்கம் என்ற அர்த்தம். அன்பு பிள்ளைகளே, அந்த தாயுடைய வேதனை அப்படி அவனுக்கு துக்கம் என்று பெயரிட வைத்தது. ஆனால் அந்த மனிதன் துவண்டு போகலை. தன் தாய் என்னை இப்படி என்னை செய்து விட்டார்களே என்று சொல்லி அவர் மனம் மடிவாகி இருக்கல. அவர் ஒன்றை செய்தார். ஆண்டவர் சமூகத்திலே தான் ஜெபிப்பதற்கு ஒரு நாள் சில விடயங்களை அவருக்கு முன்பதாக சமர்ப்பித்தார். சொன்னார்: ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க, என் எல்லைகளை பெரிதாக்குங்க, தீங்கு அணுகாதபடி ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்லி அவர் வேண்டுதல் செய்தார். என்ன ஆச்சரியம் தெரியுமா? மனிதர்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர். அழகாய் சொல்லப்படுகிறது வேத வசனம், மாம்சமான யாவரின் ஜெபத்தை கேட்கிற தேவன் என்று. ஜெபம் என்றால் தேவனோடு பேசுவதென்கிறது பொருள். அன்பு பிள்ளைகளே, இப்படிப்பட்ட தோல்வியோடு துக்கம் என்று பெயரிடப்பட்ட மனிதன் அன்றைக்கு தேவன் பக்கமாய் தன் பிரச்சனையை கொண்டு போனான். ஆண்டவரை, நீங்கள் என்னை மாற்றணும், நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி விண்ணப்பித்தாருங்க. அந்த விண்ணப்பத்தை படைத்த கடவுள் அவருடைய வேண்டுதலை கேட்டார். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அன்பு தகப்பன் அவருக்கு பதில் கொடுத்ததன் விளைவு என்ன தெரியுமா? அந்த பட்டணம் ஒன்றுக்கு ஜாபேஸ் என்று பெயரிடத்தக்கதாய் ஒரு பிரகாசம் உள்ள மனிதனாய் மாறினான். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி என்று சொல்லப்படுகிறது. நீ எந்த இருளுக்குள் இருக்கலாம், எந்த வியாதியின் கொடுகுரத்தில் இருக்கலாம், வேதனையின் விளிம்பில் என்று கொண்டிருக்கலாம், மனிதர்களுக்கு உதவாத ஒரு வேண்டாத பாத்திரமாய் நீங்கள் திகழலாம். உங்களை பார்த்து தெய்வத்துடைய வல்லமையான வார்த்தை வருகிறது. நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சூழ்நிலை நடுவில் அவைகளை மாற்றத்தக்கவரிடத்திலே உன் வாழ்க்கையை கொடுத்து விட வேண்டும். யாபேஸ் தெரிந்து கொண்ட விதத்தை பாருங்க. தோல்வியோடு நின்ற மனிதன், வேதனையோடு நின்ற மனிதன், துக்கத்தோடு நின்ற மனிதன் அன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்தான்: இந்த சூழ்நிலையை மாற்றத்தக்கவர் மனிதர்கள் அல்ல, எந்த சமூகமும் எந்த சமுதாயமும் அல்ல, என்னை மாற்றத்தக்கவர் என்னை உண்டாக்கின தெய்வம் என்று தன்னுடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலையும் தேவனிடத்திலே தெரியப்படுத்தினார். இந்த பக்தன் சொல்வது போல, எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து என்னை பிரகாசிப்பியும் என்று கேட்டது போல, ஜாபேசும் தன் வாழ்க்கையில் தன்னுடைய சூழ்நிலையை தெரியப்படுத்தி ஆசீர்வதிக்கப்பட்ட பிரகாசமுள்ள ஒரு மனிதனாய் மாறினார். இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? வேதனையோடு இருக்கிறீங்களா? வியாதியோடு இருக்கிறீங்களா? தோல்வியோடு இருக்கிறீங்களா? பிஸ்னஸில் தோற்று போனீங்களா? எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டீங்களா? நீங்கள் அப்படியே எல்லாம் முடிந்து விட்டதென்று தீர்மானம் பண்ணாதீங்க. அதில் இருந்து நான் மேலே வருவேன், என்னுடைய சூழ்நிலையை மாற்றத்தக்கவரிடத்தில் நான் போவேன் என்று சொல்லி மனதில் ஒரு தீர்மானம் எடுங்க. மன்றாடி பாருங்களேன். உங்களோட வாழ்க்கையில் தேவன் ஒரு அற்புதத்தை செய்து இன்றைக்கும் அவர் கனம் பண்ண வல்லவராய் இருக்கிறார். அவரை தேடி வருகிற யாரையும் அவர் தள்ளி விடுகிறவர் அல்ல, அவரை நம்புகிற யாரையும் அவர் கைவிடுகிறவர் அல்ல. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த இடத்தில் இருக்கிறீங்களோ அந்த இடத்திலிருந்து அவரை நோக்கி பாருங்கள். அவர் உங்களுக்காக இன்றைக்கும் ஒரு அற்புதத்தை செய்து உங்களை கனம் பண்ண அவர் வல்லமை உள்ள கடவுளாய் இருக்கிறார். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க. மனிதர்கள் சொன்ன அவதூறான வார்த்தைகளினால் நொந்து போகாதீங்க. உங்களிடத்தில் இருக்கிற குறைகளை குறித்து குறை பேசி இருக்கலாம். அந்த குறைவுகளை நிறைவாக்குற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார்.
அவரிடத்தில் சரணடையுங்கள். அவரிடத்தில் உங்களுடைய விண்ணப்பத்தை, பாரங்களை, வேதனைகளை தெரியப்படுத்துங்கள். அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய என்றைக்கும் வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நீங்கள் அவரை நோக்கி பாருங்கள். பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால அன்பான ஆண்டவரே, உடைய மக்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து இவங்களை கனம் பண்ணுங்கப்பா. இவங்க இருக்கிற அந்த சூழ்நிலையில் இருந்து அவங்களை தூக்கி எடுங்க தகப்பனே. ஒரு நன்மை செய்து கனம் பண்ணி நீங்கள் காத்துக்கொள்ளும்படி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.